என்னது ரத்த மலையா? அதுவும் உயிரணுக்களோடையா? 2001ல் கேரளா மாநிலத்தில் ஒரு நாள் எல்லாரும் காலையில் எழுந்து பார்க்கும்போது சுற்றி ரத்த வெள்ளமாக இருந்திருக்கு. ரத்த வெள்ளமாக மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ரத்த மலையும் பேஞ்சிட்டு இருந்திருக்கு. இதை பார்த்த எல்லாருக்குமே ஒரே பதட்டமும் இருந்திருக்கு. ஒரு சிலருக்கு குழப்பமும் இருந்திருக்கு, இது எப்படி பேஞ்சிச்சு அப்படின்னு. சயின்டிஸ்ட்லாம் இந்த மலையை எடுத்துகிட்டு போய் ஆராய்ச்சி பண்ண பார்க்கும்போது அதில் வந்து உயிரணுக்கள் இருக்கிறதா கண்டுபிடிச்சப்பட்டிருக்கு. உயிரணுக்கள்னு ஒன்று இருந்தாலே அதில் டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கும். ஆனால் இந்த உயிரணுக்களுக்கு டிஎன்ஏ அப்படின்றது ஒன்று இல்லவே இல்லை. இதெல்லாம் பார்த்து குழப்பமான சயின்டிஸ்ட் ஒருவேளை இதெல்லாம் டஸ்ட்டால் இல்லை தொழில்நுட்பத்துலேருந்து வர கழிவால் இல்லை ஏதாச்சும் ஒரு எரிக்கல் வெடித்து அதோட துகள்களாக இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சாங்க. ஆனால் விசாரணையில் இப்படி ஒரு சம்பவம் எதுவுமே நடக்கலை அப்படின்னு தெரிய வந்துச்சு. கடைசியாக இதெல்லாம் ரெட் ஆல்கேவால் நடந்துச்சு அப்படின்னு இந்த கேஸை முடிக்கிறாங்க. ரெட் ஆல்கே அப்படின்னா வந்து ஒரு அரிய வகையான சிகப்பு பாசி. இந்த சிகப்பு பாசி காற்றோட காற்றாக கலந்து மழையாக நமக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னுமே அந்த சிகப்பு பாசி எப்படி காற்றோட காற்றாக கலந்து மழையாக வந்துச்சு அப்படின்ற எந்த சயின்டிஃபிக் ப்ரூஃபுமே இல்லை. சில சயின்டிஸ்ட் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஏலியனோட துகள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தில் பூமியை தவிர இன்னும் நிறைய உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அந்த உயிரினங்கள் மூலியமாக ஏதோ ஒரு துகள்கள் வந்து நம்ம பூமியை வந்து சேர்ந்ததாகவும் சில சயின்டிஸ்ட் ஒரு தியரி எடுத்து வைக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. உங்கள் மலையாளி ஃப்ரெண்டுக்கு இதை அமைச்சு இப்படி உண்மையிலுமே நடந்துச்சாடா அப்படின்னு கேட்டு போங்க. பாய்.